தாவேக்கு ஆட்சி அமைச்சு 1 month ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி போயிட்டு இருக்கு 1 month? இதுக்கு முன்னாடி மாதிரி தான் போயிட்டு இருக்கா இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போதா? எந்த டிஃப்ரெண்ட் இல்லை, ரொம்ப கேவலமாக தான் போயிட்டு இருக்குது. கரண்ட் இல்லை, நைட்டும் பகலும் யாரும் நிம்மதியாக தூங்க முடியல. வெயில் காலத்தில் எல்லாருக்கும் நிம்மதியாக எவ்வளோ வேலை செய்கிறோம், ஏதோ இவங்க அரசியலுக்கு வந்தாங்க அதெல்லாம் நம்ம அப்பாற்பட்டு நைட்டில் தூங்கணுமா, காலையில் எழுந்தோமா வேலைக்கு போகணும். அது கூட இப்போ நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் கரண்ட் இல்லாமல் 3 மணி நேரம் 4 மணி நேரம். இப்போ நம்மளுக்கே டிவி பார்க்கும்போது எவ்வளோ பேர் அலோலப்படுறாங்க, அந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மினிஸ்டர்ஸ் கிட்டேயோ இப்போ எம்எல்ஏ கிட்டேயோ நம்ம சொன்னோன்னா, ஸோ இப்போ வந்து உள்ளாட்சி எலெக்ஷன் எல்லாம் அவங்க தானே இருக்காங்க, ஸோ இதெல்லாம் இப்படி தான் இருக்காங்கன்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ நிறைய மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஓப்பனாக ஸ்டேஜ்லேயே சொல்கிறாங்க இது வந்துட்டு டிஎம்கே பண்ணுற சதி அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎம்கே வந்த ஒரு வருஷம் ஒரு 6 மாதத்தில் வந்து கரண்ட்டு நிறையா இருந்தது அப்படின்னாங்க. அடுத்து அவங்க 4.5 வருஷமும் வந்து கரண்ட்டு எந்த இதுவும் இல்லை. போன வருஷமும் நம்ம வெயில பார்த்தோம், அதுக்கு போன வருஷமும் வெயில பார்த்தோம். இந்த மாதிரி கரண்ட்டெல்லாம் நம்மளுக்கு போகல. இவங்க வந்திருக்காங்க, என்ன பண்ணணும் அந்த பிளானை பற்றி இல்லை. எல்லாம் சுற்றுறாங்க, விஜய் சுற்றியே தான் வராங்களே தவிர என்ன பண்ணணும், எங்கே கரண்ட்டு வாங்கணும், என்ன பண்ணணும் அந்த ஒரு இது யாருக்குமே கிடையாது. கேட்டால் ஆர்டிக்ஸ் அந்த டிஸ்க்கு காணா போச்சு, அதை காணா போச்சு, இது மாதிரி நம்மளை தான் அடுத்த இதுக்கு திருப்பி விடுறாங்களே தவிர இதுக்கு என்ன சொல்யூஷன்னு நம்மளுக்கு இன்னி வரைக்கும் இல்லை. மக்கள் ஏமாந்தா போகணும். அந்த வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொல்லிட்டு பதவி எடுத்தப்போ ஒன்று சொன்னார். ஸோ அது எப்படி இன்னும் வரல? ஸோ அது இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்தால் என்ன நல்லா நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் நடக்காது, வெள்ளை அறிக்கையில் ஒன்றுமே இருக்காது. அதாவது தான் இன்ன வரைக்கும் வெள்ளை அறிக்கை வரலை. இவங்க இன்னும் ஒரு வாரத்தில் என்னவோ பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. அப்போது இவங்களுடைய மொத்த இதுவும் நம்மளுக்கு தெரிய வந்துடும், சுயரூபம் தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், போக போக தெரியும். போட்டாங்க ஒரு ஒரு இதில் போட்டுட்டாங்க, அவ்வளோதான். அது அவங்க போக போக தெரிஞ்சுப்பாங்க என்ன இது யாருக்கு போட்டோன்ட்டு. ஏதோ குரங்க கையில் பூமாலை கொடுத்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு இன்னி வரைக்கும் பார்த்தா அவங்க மினிஸ்டர் எந்த மினிஸ்டர் வந்து செயல்படுற ஒருத்தர் கோயிலாக போகிறாரு, ஆனாலும் அங்கேயும் அதுக்கான சொல்யூஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவ்வளோதான். இது வந்துட்டு 4000 2500 ரூபாய் இந்த மாதிரி இலவச திட்டங்கள் வந்துட்டு பணத்தை வச்சு நிறையா இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ அது தேவையான்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்கு தேவை தான். சாதாரண மக்கள் வந்து கூலி வேலை செய்கிறாங்க, அதெல்லாம் இருக்க ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க 2000 ரூபா தரானாங்க, அவங்க இதுன்னாங்க, இவர் 2500 ரூபா தராங்க. சரி வந்தால் இவர் வந்து டிஎம்கேல வந்து ஒரு இந்த நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க, இவர் வந்து எல்லாருக்கும் கொடுப்போன்னு தான் மக்கள் கொஞ்சம் ஆசைப்பட்டாங்க. சரி நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்னா இப்போ சுத்தமாக ஏமாந்து போயிட்டாங்க. இப்போ டிஎம்கே ஃபோர்ஸ் பண்ணதாக தான் அந்த 1000 ரூபா கூட இவங்க கொடுத்தாங்க, இல்லைன்னா இன்னும் டைம் வாங்கி அதுவும் இல்லாமல் தான் போயிருக்கோம். இவங்க என்ன பண்ண போகிறாங்க தெரியலையே. ஸோ 2000 சிங்கப்பெண் அறிதரை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு போயிட்டுருக்கு. ஸோ நேற்று ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ எப்படி பார்க்குறீங்க? சிங்கப்பெண் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. ஆரம்பித்த முதல் நாள் 2வது நாளே பார்த்தா சிங்கப்பெண் அவங்க இதிலே வந்து யாரோ நகையை திருடிட்டாங்கன்றாங்க. அவங்களுக்கு யாரும் பாதுகாப்பு தரப்போ எனக்கு தெரியல. மக்களுக்கு எல்லாம் செஞ்சால் பரவாயில்ல. அந்த லைவ் ஷோ நானும் பார்த்தேன். எவ்வளோ வயசானவங்க எல்லாம் என்னென்னவோ போட்டிருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க எனக்கு தெரியல. எனக்கு அது சரியில்லை, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அது மாறுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? 1 month தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் மாறும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி போனால்? மாறுறதுக்கான 20 நாளில் என்ன பண்ணாருன்னா எனக்கு தெரியலையே. அவர் ஆட்சிக்கு வரும்போது என்ன வீரவாசனம் பேசினார். இப்போ இது அந்த வீரவாசனமே இல்லையே. என்ன சொல்கிறாரு, இது நம்மளே தான் பார்த்துக்கணும், நம்மளே தான் எல்லாம் சுய சிந்தனை இருக்கணும், நம்மளே தான் சுய கட்டுப்பாடு நம்மளுக்கு சொல்கிறாரு. இது வரத்துக்கு முன்னாடி என்னவோ பேசினார், திமுக ஸ்டாலின் சார் என்ன சார் அப்படின்லாம் கேட்டார். இப்போ இவரை தான் கேட்கணும், விஜய் சார் என்ன சார் தான் கேட்கணும். என்ன பண்ணுறது? ஓகே, நான் திருச்சியில் போயிட்டு நன்றி சொல்ல போனாங்க. ஆனால் நன்றி சொல்லாமல் வந்துட்டு நன்றி சொன்னாங்க. அந்த இதுவுமே வந்துட்டு அந்த 20 minutes வந்துட்டு சும்மா டிஎம்கே பற்றி பேசினது ஒரு மாதிரி போச்சு. அதுதாங்க பேசுவார். இன்றைக்கி இல்லை 5 வருஷம் ஆனாலும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தீங்களா அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு ஷூட்டிங்கில் நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு போயிடுவார். மக்கள் அதை நினச்சிட்டு அவங்க ரசிகர் என்ன பண்ணுவாங்க, ஆஹா ஓஹோ எங்கள் தலைவர் இப்படி பேசிட்டார் அப்படி தான் பேசிட்டு இன்னி வரைக்கும் 5 வருஷமும் ஏமாந்து போன மக்கள் தான் ஏமாந்துருப்பாங்க. அவ்வளோதான். அந்த பாருங்க எவ்வளோ பேர் அண்ணாடா டெய்லி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்கள மாதிரி தான் இன்னும் கஷ்டம் தான் பட போகிறாங்க. ஒன்றும் கிடையாது, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நடக்க போகிறதில்ல. அவ்வளோ இந்த மழைக்காலம்லாம் வருது. ஸோ இதுக்கான நிவாரண பதிவு ஏதாவது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதுக்கான முன்னெச்சரிக்கை இப்போது எங்களுக்கே நான் விருங்கம்பாக்கம் ஏரியாவில் இருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தா இந்த மழைக்கான பள்ளம் எல்லாமே இருக்குது. அதுக்கான ஒரு இதுவும் இல்லை. என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. யார் எம்எல்ஏ என்ன ஏதுன்னு எங்கே வந்திருக்காரு ஏது வந்திருக்காருன்னு இன்னி வரைக்கும் தெரியல. அந்த போட்டிருக்க ஒரு 20-25 பேர் மினிஸ்டர் போட்டிருக்காங்கன்னா அவங்க தான் அங்கங்கே ரீல்ஸ் போடுறாங்க. அவ்வளோதான், ரீல்ஸ் போடுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு அம்மா குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க, ஒரு அம்மா எங்கன்னா போயிட்டு ஃபாரின் போயிட்டு அங்கே நான் தான் கொண்டு வந்தேன்னு முந்தைய அரசு செஞ்சதை நான் தான் செஞ்சேன்னு அவங்க சொல்கிறாங்க. இது மாதிரி தான் நடக்குதே தவிர இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோன்னு இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல.
ஓகே நன்றிங்க.